ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா எக் மஷ்ரூம் தோசை. அதுக்கு எல்லாம் காய்கறிகள்லாம் கட் பண்ணுங்கள். வெங்காயம், பச்சை மிளகாய், மஷ்ரூமு, அப்புறமா என்ன நிறையா சாப்பிட்றீங்க. மஷ்ரூமு ரொம்ப கால்சியம் இருக்குது. அப்புறமா கருவேப்பிலை, நெக்ஸ்ட் பூண்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி மஷ்ரூம் நல்லா கட் பண்ணுங்கள். அந்த மாதிரியா வரணும். மஷ்ரூம் ஒயிட்டானா நல்லாயிருக்கும். பிளாக் இருந்தால் தூக்கி போடுங்க. சின்ன பசங்களாம் நல்லா மஷ்ரூம் சாப்பிடணும். இப்போ நம்ம சமையல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய், சோம்பு, அந்த மேஷ்டு பூண்டு, அப்புறமா வெங்காயம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. அப்புறம் தக்காளி போடாதீங்க, மஷ்ரூம் போடுங்க. பெருங்காயம், மஞ்சள், காஷ்மீர் சில்லி, சிக்கன் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேகணும் இது. அப்புறமா உங்களுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம். முட்டை வச்சுக்கோங்க. இது பேர் முட்டை ஆம்லெட் தோசை. சாரி முட்டை மஷ்ரூம் தோசை. இப்போ தோசை சுட்டலாமா? வாங்க, தோசை சுட்டுட்டு எண்ணெய் அந்த மஷ்ரூமில் போட்டுக்கோங்க. நல்லா சென்ட்ரல் மஷ்ரூமில் போட்டுக்கோங்க. நல்லா அந்த மடிவீங்கள பை மாதிரியா அந்த மாதிரி வச்சுட்டு, உங்களுக்கு சாஸ் வேணும்னா வச்சுக்கோங்க. சாஸு அவ்வளோதான். மஷ்ரூம் தோசை ரெடி. பாய்.